SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இந்நிலையில் வெயில் நேரத்தில் வெளியில் செல்லும் போது வியர்வை, தாகம், உடல் சோர்வு என பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் அதிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர் வினிதா விளக்கமளித்திருக்கிறார். தண்ணினா நீங்கள் 3 liters ஆஃப் வாட்டர் பர் டே. அதனால் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இருக்க தண்ணி பெட்டர். சில்டு டெம்பரேச்சர் இருக்கிறது, அதாவது ஃப்ரீசர் ரெஃப்ரிஜரேட்டட் வாட்டர் வேண்டாம். பிகாஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டட் வாட்டர் குடிக்கிறப்போ பாடி இன்னும் ஹீட் ஜென்ரேட் பண்ணி அதோட நார்மல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்காக நிறைய வேலை பண்ணும். ஸோ அதுக்கு இன்னும் உங்களுக்கு தாகம் தனியாது, ஹீட் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி குடிக்கலாம். அப்படியும் வேண்டாம்னா பானை தண்ணி, ஓகே, மண் பானை தண்ணி குடிக்கிறது இட் இஸ் பெட்டர். வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்க பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அண்ட் ஆல் யுவர் மஸ்க் மெலன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இந்த ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிரேப்ஸு, ஆரஞ்சஸ்ஸு, அப்புறம் லெமன், ஸ்வீட் லைம், மஸ்க் மெலன், வாட்டர் மெலன், இதெல்லாம் வந்து சேர்த்தா உங்களுக்கு அதுலேயும் வாட்டர் கண்டென்ட் வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஹைட்ரேஷனுக்காக சாப்பிட்லாம். ஃப்ரெஷ் ஜூஸ், லெமன், கோகோனட் வாட்டர் ரொம்ப சேஃபு. இளநீர் ரொம்ப சேஃபாக வாங்கி குடிக்கிறது இஸ் வாட் மை அட்வைஸஸ். மற்ற ஜூஸஸ் எல்லாம் வாட்டர் குவாலிட்டி பொறுத்து இருக்குது. ஃப்ரூட்டில் ஒரு பிரச்சனையும் வராது. லெமன் ஜூஸோ, ஆரஞ்சு ஜூஸோ, சாத்துக்குடி ஜூஸோ, பைனாப்பிள் ஜூஸ், இதெல்லாம் ரொம்ப கிரேப் ஜூஸ், ஆல் திஸ் குட். பட் அதில் வாட்டர் திறமை பார்த்து எப்படி ஹைஜீனிக்காக வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு குடிக்கலாம். இல்லை இளநீர் பெஸ்ட்டு.